நீட்டை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன சொன்னீங்க? இல்லை அதுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கணும். என்னைக்கு விலக்கு வாங்கணும்? பச்சை பொய். 2013 நீட்டு தேர்வு நடந்துச்சு. தமிழ்நாட்டில் 8 சென்டர் நடந்துச்சு. 21,692 பேர் எழுதுனாங்க தமிழ்நாட்டில் நீட்டு. அப்போ ஜெயலலிதா அம்மா இங்கே ஆட்சி, ஜெயலலிதா அம்மா எதிர்த்தாங்க. ஆனால் கலைஞர் மத்தியில் இருந்துட்டு அந்த ஆதரவு பண்ணி அவர் நீட்டை கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா 2013 வழக்கு போடுறாங்க ஹைகோர்ட்டில். என்னென்னு போடுறாங்கன்னா, இந்த ரிசல்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. சிபிஎஸ்சி போர்டு இது, எங்களுது ஸ்டேட் போர்டு, நாங்கள் அப்டேட் ஆக முடியாது, அதனால் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை உத்தரவு வாங்கினாங்க. அதே மாதிரி தான் வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் 2013 வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் விஎம்சி அவங்க கேஸ் போட்டாங்கல்ல. தமிழ்நாட்டில் இல்லைன்னு அவன் ஏன் கேஸ் போட போகிறான்? தமிழ்நாட்டில் இருந்ததால் தானே கேஸ் போட்டான். கேஸ் போட்டு ஸ்டே வாங்கினாங்க. எல்லா வழக்கம் இப்போ 115 வழக்கு இந்தியா முழுக்க மொத்தத்தையும் உச்சநீதிமன்றம் எடுத்து, உச்சநீதிமன்றத்தில் 2013 தீர்ப்பு வருது. அல்டமாஸ் கபீர் தலைமையில் ஒரு தீர்ப்பு வருது. நீட் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இனி வேண்டான்னு வந்துச்சு. எவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் அப்பீலுக்கு போனது யாரு? காங்கிரஸ். குலாம் நபி ஆசாத் போனாரு. அப்போ கலைஞர் ஏன் தடுக்க முடியல? கூட ஒத்துவதின்னு தானே இருந்தார். ஜெயலலிதா அம்மா கடிதம் எழுதுனாங்க, வேணாம் போவாதீங்க, கஷ்டப்பட்டு இந்த தீர்ப்பை வாங்கிக்கிறோம், போவாதீங்கன்னு. கேட்கலையே காங்கிரஸும் திமுகவும் போனாங்கல்ல. போயிட்டு அந்த வழக்கில் தான் 2016 தீர்ப்பு வருது. நீட்டை கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். எந்த மாநிலத்தையும் விதிவிலக்கு இல்லை. அப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு மனு போடுறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட், ஃபைனல் வேர்டிக்ட் வந்துச்சு. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இந்த வருஷம் விலக்கு கொடுங்க, நாங்கள் அப்டேட் ஆயிடுறோம் அப்படின்னாங்க. அந்த ஒரு வருஷம் விலக்கு கொடுத்தாங்க. 2017 ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச பிறகு எடப்பாடியார் மறுபடியும் மனு போடுறாரு. நீதிமன்றம் ஒத்துக்கல, முடியாதுன்றுச்சு. ஒரு வருஷம் தான் எக்ஸம்ஷன், நடத்தியே ஆகணும். சரி, நடத்தினாங்க. மறுபடியும் பாருங்க, மத்தியில் கூட்டணி தான். ஆனால் கருப்பு பலூன் விட்டாரா? அரசியல் பண்ணாரா? இல்லைன்னா வழியெல்லாம் கருப்பு கொடி காட்டினாரா எடப்பாடியார்? இல்லை, அது மத்திய அரசு, அவங்க கடமை அவங்க செய்வாங்க. நம்ம நீதிமன்றத்தில் வழக்காடுவோம். இன்னொன்று, ஏழைங்களுக்கு தானே கிடைக்கல நீட்டால, நான் கொண்டு வரேன் பாருன்னு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தாரா? இல்லை.